ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடையில் ஒரு கோழி வந்து 2 கிலோ வர மாதிரி வெயிட் போட்டுட்டு வாங்கிட்டு வந்து பிரியாணிக்காக ஒரு 1/2 முன்னாடியே நல்லா இஞ்சி பூண்டு அப்புறம் மசாலாலாம் போட்டு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு ஒரு 1/2 ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பிரியாணி டேக்ஸை எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ரீஃபைண்ட் ஆயில் அப்புறம் நெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா ஒன்றா போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வதங்கின்னு இருக்கும்போதே அரிசி 2 விதமான அரிசி, இண்டியா கேட் பாஸ்மதி ரைஸு அப்புறம் சூப்பர் தபா அரிசி ரெண்டுமே ஊற வச்சுட்டேன். அப்புறம் இஞ்சி கொஞ்சம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அப்படி வதக்குனா தான் நல்லா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வதக்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா போட்டுட்டு அப்புறம் நம்ம 1/2 முன்னாடி ஊற வச்சுருக்கிற சிக்கன் வந்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலையும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அது வதங்கி வந்த உடனே தக்காளியும் சேர்த்துக்கணும் நான் வந்து 2 கிலோ அரிசிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு. இந்த மசாலாவே கரெக்டாக இருக்கும். என்ன இப்போது தயிர் சேர்த்துட்டு அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரலாம் நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து அளவு தண்ணி ஒரு கிளாஸுக்கு வந்து 1.25 பாஸ்மதி ரைஸுக்கு நான் ஊற்றுவேன். அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதி வந்த உடனே அரிசி வந்துட்டு நல்லா ஒரு வாட்டி கழுவி ஊற வச்சுருக்கேன். அரிசி போட்டுட்டு அப்புறம் வந்து தண்ணி கொதி வந்தோடனே அரிசி போட்டுட்டு அப்புறம் அளவு உப்பு காரம் மிளகாத்தூள் எல்லாமே இப்போ பார்த்துட்டு அப்புறம் ஒரு அப்படியே பிரியாணி செய்யும்போது முட்டை இல்லாமல் எப்படி ஒரு 10 முட்டை வாங்கின்னு வந்து வச்சுட்டேன். அப்புறம் தயிர் பச்சடியும் போட்டு வெங்காயம் தயிர் பச்சடியும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சாப்பாடு பிரியாணி தம்மு வந்த உடனே அப்புறம் இந்த நல்லா சூப்பராக பொழுன்னு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்கா பொண்ணு ஸ்வீட்டியோட பிறந்த நாளுக்காக அவள் வந்து பிரியாணி செய்யுங்க அப்படின்னு சொன்னதால் தான் நான் செய்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். அப்புறம் சுட சுட பிரியாணி அப்புறம் வந்து முட்டை எப்போவுமே பிரியாணி செஞ்சால் 2-3 பேருக்கு கொடுப்பேன். இது வந்து ஸ்ரீபாக் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் சாப்பிட சொல்லி. அப்புறம் வந்து எங்களோட சித்தி பையன் அவனுக்கும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன். அப்புறம் மில்கியும் சாப்பிட்டுச்சு, நானும் சாப்பிட்டேன். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.